எனது கல்லூரி நாட்கள் உண்மை கதை பாகம் 1. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். பசுமை நிறைந்த நினைவுகளே, மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க. எனது கல்லூரி நாட்கள் உண்மை கதை. நான் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருந்தேன். தேர்வு முடிவுகள் வந்தன. நான் எடுத்த மதிப்பெண் நான் படிக்க விரும்பும் படிப்பிற்கு ஏற்ற மதிப்பெண்ணாக இருந்தது. நான் படிப்பதற்கு ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்தேன். அந்த கல்லூரியில் எனக்கு படிப்பதற்கு இடம் கிடைத்தது. நான் சேர்ந்து பல நாட்கள் ஆகின. ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு குரூப் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த குழு நான் படிப்பதற்கு ஒரு கல்லூரியில் சேர்ந்திருந்தேன் என்று கூறினேன். அந்த கல்லூரியிலிருந்து உருவாக்கப்பட்டிருந்தன. மேலும் பல நாட்கள் ஆகின. ஒரு நாள் அந்த குழுவில் இருந்து ஒரு நபர் எனக்கு மெசேஜ் அனுப்பினார், ஹாய் ப்ரோ என்று. அந்த நாளிலிருந்து கல்லூரி வாழ்க்கையில் முதல் நண்பராக அறிமுகமானார். கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாகவே நாங்கள் மொபைல் கேம் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டின் மூலம் நன்றாக அறிமுகம் கிடைத்தது. மேலும் சில நாட்கள் ஆகின. அடுத்து ஒரு சில நாட்களில் கல்லூரி ஓப்பன். முதலாம் ஆண்டு சேர்ந்திருக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கல்லூரிக்கு வருமாறு ஆசிரியர் கூறினார். மேலும் முதல் நாள் எங்களுக்கு வரவேற்பு விழா என்று கூறினர். முதல் நாள் வரவேற்பு விழா நாள். நான் வரவேற்பு விழாவிற்கு செல்ல ஆர்வத்துடன் நானும் எனது அம்மாவும் இருசக்கர வாகனத்தில் விழாவிற்கு சென்று கொண்டு இருந்தபோது போக்குவரத்து சமிகை டிராஃபிக் சிக்னல் இருந்தது. அங்கு காவல்துறை அதிகாரி தலைக்கவசம் அணிந்து வராமல் இருப்பவர்களுக்கு அபராதம் ஃபைன் செலுத்தி கொண்டு வந்தார். அப்போது நான் தலைக்கவசம் அணியவில்லை. ஆனால் தலைக்கவசம் என்னிடம் இருந்தது. காவல்துறை அதிகாரி வருவதை பார்த்த நான் என்னிடம் உள்ள தலைக்கவசத்தை அணிந்து கொண்டேன். ஒரு வழியாக விழாவிற்கு சென்று விட்டோம். அங்கு ஒரு நபர் கல்லூரி வாட்ஸ்அப் குழுவில் இருந்த ஒரு புகைப்படம் அங்கு அவர் வந்திருந்தார். அப்போது அவரிடம் நான் சென்று உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். அவரும் பதில் கூறினார். அடுத்த நண்பனாக நாம் முன்பாகவே மொபைல் கேம் மூலம் நன்றாக அறிமுகமான நண்பரை பார்த்தேன். அடுத்தடுத்து பல நண்பர்கள் சேர்ந்தனர். வரவேற்பு விழா துவங்கியது. பல மணி நேரம் கழித்து விழா முடிந்தது. அதன் பிறகு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மதிய உணவு கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்தனர். ஆனால் நான் அங்கு உணவு அருந்தவில்லை. எங்களது இருப்பிடம் வீடு குறுகிய தொலைவில் இருப்பதால் நான் உணவு அருந்தவில்லை. நானும் எனது அம்மாவும் வீட்டிற்கு சென்று விட்டோம். முதல் நாள் முடிந்தது. இரண்டாம் நாள் பாகம் 2ல் சந்திக்கலாம். அந்த உண்மை கதையை பார்க்கலாம்.
நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் guys.